டேய் அண்ணா, எப்படி இருக்க? உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், உன்கிட்ட உன்னை ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கம்பியை எப்படி பெஸ்ட்டாக சூஸ் பண்ணணும்னு ஒரு சில டிப்ஸ் சொல்கிறியா? நான் நல்லா தான் இருக்கேன். டிப்ஸ் தான் நான் சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுக்கோ. முதல்ல கிரேடை பார்த்து வாங்கணும். FE 500, FE 550D. இது சாதாரண மற்றும் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சிறந்ததாக இருக்கும். ISI சர்டிஃபிகேட்டை பார்த்து வாங்கணும். சீரான ரிப் பேட்டர்ன் இருந்தால் தான் காங்கிரீட்டில் நல்ல பாண்டிங் கிடைக்கும். கடற்கரையிலையோ இல்லை ஈரமாக இருக்கிற பகுதியிலையோ நீங்கள் வீடு கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா CRC கரோஷன் ரெசிஸ்டன்ட் ஸ்டீலானே கண்டிப்பாக நம்ம செக் பண்ணணும். அடுத்தது பென் டெஸ்ட் கம்பியை அதிகப்படியாக வளைச்சாலும் சீக்கிரமாக உடையாமல் இருக்கணும். தரமான TMT கம்பினா எப்பயுமே வெட்டுறதுக்கும் வளைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கணும். மில் டெஸ்ட் சர்டிஃபிகேட் கம்பியோட கெமிக்கல் கண்டென்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணிக்கணும். கம்பியோட வட்டமும் நீளமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதாவது 8 mmனா அக்யூரேட்டாக 8 mmல தான் இருக்கணும். லாஸ்ட்டாக விலையை மட்டும் பார்த்து வாங்காமல் கம்பியோட தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுதான் கம்பியை குவாலிட்டியாக செலக்ட் பண்ணுறதுக்கான சில டிப்ஸ். சரி, நீ கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எந்த பிராண்டை சஜஸ்ட் பண்ணுவ? நான் என்னோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டையும் ஒரே பிராண்டான JSW ஓட ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ எனக்கு ஸ்டீல் செலக்ட் பண்ணுறதுக்கான பாயிண்ட்ஸையும் எந்த பிராண்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ரெஃபரன்ஸும் கிடைச்சிருச்சு. தேங்க்யூடா அண்ணா. இவங்களோட கான்வர்சேஷன் மூலியமா ஸ்டீலை எப்படி பெஸ்ட்டாக சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு இப்போ ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த 8 டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டுக்கான சிறந்த கம்பியை நீங்கள் தேர்ந்தெடுங்க. நன்றி.